Good morning, everyone. I'm Hiran, completed BSMS. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஐ ஹாவ் டு ஷேர் a few points about diabetes. டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி ஒரு few points நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். டுடே நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்துட்டு மாறி இருக்கனால யாரை கேட்டாலுமே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, HbA1c அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நீரிழிவு நோய்க்கு வந்துட்டு சிறப்பான மருந்துகள் நிறையவே இருக்குது. ப்ளஸ் அதோட அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றிட்டு வந்தால் கூட இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம எப்பயுமே கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு சரியான முறையில் யோகம், பிராணாயாமம் அந்த மாதிரியான ஆசனங்கள் செய்யும்போது கூட நம்மளோட உடல்நிலை வந்து சீராக இருக்கும். உடல்நிலை சீராக இருந்துச்சுனாலே எந்த ஒரு நோய் வாய் வந்து நம்மளை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணாது. சித்த மருத்துவத்தோட முதல் முக்கியமானதே வந்துட்டு வாத பித்த கபம். இந்த வாத பித்த கபம் வந்துட்டு சமநிலை வந்து மாறும் பொழுதுதான் நமக்கு வந்து நோய் வருது. இந்த வாத பித்த கபத்தை வந்து நம்ம எப்பயுமே சரியா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கால ஒழுக்கத்தை வந்து சரியான முறையில கடைபிடிச்சு வந்தோம்னாலே நமக்கு இந்த வாத பித்த கபமானது சமநிலையில இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம உணவு பழக்க வழக்கம். இப்போ இன்றைய காலகட்டத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு அடல்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ முடிஞ்சளவு நம்மளால எவ்வளவு தூரம் அந்த கலப்படம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு சுத்தமான காய்கறிகளை சாப்பிட்டு வாழ முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு நோய்வாய் வராம இருக்கலாம். தேங்க்யூ.